பெண்கள் ஆடம்பரத்திலும் அவசியமில்லாத மேக்கப்புகளிலும் ஒழுகி திரியக்கூடிய இந்த காலத்தில் இப்படியும் ஒரு பெண்மணியா என்று கேட்கத்தோம். ரமலான் 3 அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நினைவு கூற வேண்டிய ஒரு நாள். தன்னுடைய அழகை தன்னுடைய கணவன் மாத்திரம் பார்க்க வேண்டும் என்பதற்காக மூதாட்டி வேடத்திலே வந்த ஒரு பெண்மணி. அது மட்டுமல்ல, என்ற ஆயத்தை கேட்ட பொழுது இறை அச்சத்தினால், நரகத்தின் மீது உள்ள பயத்தினால் அழுந்தார்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் தலைவியாகவும், அது மட்டுமல்லாமல் ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கக்கூடியவர். தன்னுடைய கணவனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு கற்பித்தவர்கள். ஒரு தந்தையிடத்திலே ஒரு மகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு முன்னுதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வரும் வேளையிலே அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்திருந்து மரியாதை செலுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து வரும் வேளையிலே எழுந்திருந்து நிற்பார்கள். இருவருக்கும் இடையே உள்ள ஒரு பிணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாத்திமா எனது ஈரக்குலை என்பதாக. இத்தனை அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இதயத்திலே ஒரு இடம் பிடித்த ஒரு பெண்மணி அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா.